பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு மோட்டிவேஷனல் வார்த்தை என்ன அப்படின்னா, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குவார். பாருங்களேன், மலட்டுத்தன்மை மாறப்போகிறது. இதே வேதம் யாத்ராகம் புஸ்தகத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. யாத்ராகம் 23:26 கர்ப்பம் விழுகிறதும் மலடும் இனி உன் தேசத்தில் இருப்பது இல்லை. மலட்டுத்தன்மை, வெறுமைத்தன்மை, வறட்சி தன்மை, இல்லாமை, ஒருவேளை அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இது எப்ப மாறும்னு சொல்லி அதனுடைய மாற்றத்திற்காக காத்திருக்கிற ஒரு காரியம். ஈசாக்கை குறித்து நீங்க வேதத்துல வாசிங்க அப்படின்னா 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21:22 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டறினார். ஈசாக்கு யார் தெரியுமா? ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆபிரகாமினுடைய மகன். அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து வைத்திருந்தார். ஒரு மேன்மையின் மகன், அவன் தியான புருஷன், அவன் கீழ்ப்படுகிறவன், அவன் மேல ஒரு பெரிய மகிமை இருந்தது. அவனை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். பாருங்களேன், அவன் பஞ்சத்தில் கூட 100 மடங்கு நன்மையை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் ஒரு மலட்டு தன்மையை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஊழியம் கூட செய்வோம், நல்ல ஆண்டவரோடு கூட இணைஞ்சிருப்போம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒரு மலட்டு தன்மை, அது உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில இருக்கலாம். ஏதோ ஒரு மலட்டு தன்மை. ஆண்டவர் சொல்றார், இந்த நாள்ல நம் மலட்டு தன்மையை மாற்றி நான் அந்த மலடு இருந்த இடத்தில் ஒரு ஜீவனை வைக்க போகிறேன். பாருங்களேன், இந்த ஈசாக்கு ஜெபிச்ச உடனே கர்த்தர் அதை கேட்டு அந்த வயிற்றுக்குள், தன் மனைவியாகி அவளுடைய வயிற்றுக்குள் 2 குழந்தைகள் இருக்கும்படி, மோதி கொள்ளும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அவன் வாளத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த மலட்டுத்தன்மை எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு சர்வேஸ்வரன் நம்முடைய ஆண்டவர். பாருங்களேன், 2 குழந்தைகள் வயிற்றில் இருந்தது, 2 ஜாதிகளாய் அது பிரிந்தது, 2 பிரிவாய் அது பிரிந்தது, ஒன்றோடு ஒன்று பலத்திருந்ததாய் அது பிரிந்தது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை எப்பயா இது மாறும், எப்பயா இந்த சூழ்நிலை மாறும், எப்பயா இந்த வருத்தம் மாறும், எப்பயா இந்த மலட்டுத்தன்மை மாறும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோட இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த நல்ல வார்த்தை. உங்கள் மலட்டுத்தன்மை மாற்றப்பட்டு மலடு இருந்த இடத்தில் கர்த்தர் ரெட்டிப்பான ஜீவனை இந்த நாள் வைக்க போகிறார். உங்க படிப்புல, உங்க பொருளாதாரத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்துல, நீங்க நம்பி இருக்கிற விஷயத்துல கர்த்தர் மலட்டுத்தன்மையை மாற்றி ஒரு பெருத்த ஜீவனை வைத்து உங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாய் மாற்றுகிறார். ஆமென். நீங்களும் கூட நம்புங்க, விசுவாசிங்க. உங்கள் மலடு மாறப்போது, நீங்க சந்தோஷமான மனுஷர்களாய் மாறப்போறீங்க. ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்துக்குள்ள வரப்போது, இனம் புரியாத ஒரு ஆளுமை, இனம் புரியாத ஒரு மேன்மை உங்கள் குடும்பத்திற்குள் வரப்போகுது. வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு மலட்டுத்தன்மை தானே, அதை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். அந்த மலட்டுத்தன்மை உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக. உங்கள் குடும்பம் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.